வணக்கம். எங்கள் வரலாறுகள் மிக பழமையானது. வீரம், காதல் என்று பெருமை பேசியும் யுத்தம் செய்தும் வீழ்ந்த இனமா தமிழினம்? துரோகங்களால் வீழ்ந்த இனமா தமிழினம்? பல வரலாறுகளைக் கொண்ட நீண்ட நெடிய பயணம் தமிழர்களின் வரலாறு. பல வரலாற்று நிகழ்வுகளில் நெகிழ வைக்கும் நிகழ்வே இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகும் நிகழ்வு. நம்மை பாதுகாக்க பல போராட்டங்களை தமிழர்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். பண்டைய அரசர் காலத்திற்கு இந்த கதை செல்லவில்லை. பிரித்தானியர்கள் இந்திய மண்ணை ஆண்டபோது நிகழ்ந்த நிகழ்வே இவை. பிரித்தானியர்கள் ஆண்டு கொண்டிருக்கையில் தமிழகத்தில் இருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் கப்பல்களில் மக்களை கொண்டு சென்ற வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதே காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமாகியது. தமிழகத்தின் பல பகுதிகளில் பஞ்சம், உணவு தட்டுப்பாடு என மக்கள் தவித்திருந்தார்கள். பலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் உண்டு. 1940களில் ஒரு சிறிய தமிழ் கிராமம். வாழ்க்கை வறுமை, வாய்ப்புகள் இல்லை. அந்த கிராமத்து இளைஞன் முடிவெடுத்தான். அந்த முடிவு அவன் வாழ்க்கையையே மாற்றிவிடப் போகும் முடிவு என அவன் நினைத்திருக்கவில்லை. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சேர்கிறான். அவனது எண்ணமெல்லாம் சம்பளம் கிடைக்கும், குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அவனது எண்ண ஓட்டங்கள் இப்படி இருந்தது. ஆனால் அவன் போகப் போகும் இடம் அவனுக்கே தெரியாது. அதிகாலை 4 மணி, தூக்கமில்லை. இங்கிலீஷ் கமாண்ட் புரியல, தவறு செய்தால் தண்டனை. அந்த தமிழ் இளைஞன் மெதுவாக மாறுகிறான். ஒரு சாதாரண மனிதனில் இருந்து சிப்பாயாக. பர்மா காடு, இன்றைய மியன்மார், அன்று பர்மா என்று அழைக்கப்பட்டது. காட்டிற்குள் பதுங்கியிருக்கிறார்கள். மழை, பசி, நோய், இடையிடையே துப்பாக்கிச் சூடுகள், விமான குண்டு வீச்சுகள். அவனுடைய தோழர்கள் அவன் முன் விழுகிறார்கள். அவன் மனதில் ஒரு கேள்வி: நான் யாருக்காக போராடுகிறேன்? துப்பாக்கிச் சூடுகளின் அமைதியில் வீட்டிற்கு கடிதம் எழுதுகிறான். அம்மா, நான் நல்லா இருக்கேன். எழுதிய வரிகளும் வாழும் வாழ்க்கையும் வேறுபட்டவையாக இருந்தது. அவன் பொய்யான வார்த்தைகளை எழுதியிருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு போராடுகிறான். சில தமிழர்கள் வேறு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். இந்தியன் நேஷனல் ஆர்மி எனும் படையில் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நாட்டிற்காக போராடுகிறோம் என்னும் நம்பிக்கையில் சென்றார்கள். காலம் சென்றது, போர் முடிந்தது. வீட்டிற்கு திரும்பிய பல இளைஞர்களில் பல மாற்றங்களை மனதளவில் கொண்டிருந்தார்கள். பார்த்து அனுபவித்த விடயங்கள் மனசை விட்டு அகலாது. ஒரு தமிழ் சிப்பாய் யாருக்காக போராடினான் என்பது கூட தெரியாமல் உயிரை பணயம் வைத்தான். இது வரலாறு மட்டுமில்லை, மறக்கப்பட்ட உண்மையும் கூட.